கம்பத்துரையந்தாய் போற்றி காவாய் கடகத்திரடே போற்றி சிற்றம்பலம் அன்பர் பெருமக்களே, நாம் சிவஞான போதத்தில் 5வது நூற்பாவினுடைய 2ஆம் அதிகரணத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் கருவி அறிதல் ஆன்மாவுக்கு ஆதல் போல ஆன்மா அறிதல் இறைவனுக்கு ஆகுமோ என்னும் ஆசங்கை நீக்குவதற்கு முதல் வெண்பாசனார் மன்னிசிவன் சன்னதியில் பற்புலகம் சேட்டித்து என்னும் வரையன் இயல்பதற்காய் சொந்த சிவன் கண்ணா உடம்பனையால் கண்டிருக்கும் கான் என்னான் சிவன் அசத்தை என்று நாம் பார்த்தோம். அப்படி இறைவன் ஆன்மாக்கள் பொருட்டு ஆன்மாக்களோடு உடனாய் நின்று அறிகிறான். அப்படி உடனாய் நின்று அறிகிற போது அவன் ஒன்றாய் நின்று அறிகிறானா, வேறாய் நின்று அறிகிறானா, உடனாய் நின்று அறிகிறானா என்கின்ற தடைக்கு விடையாக அடுத்த வெண்பா சொல்றார். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல மெய்யவனின் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து குற்றறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் இருக்கிறான். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அவன் ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான். அப்ப இங்க அதே கேள்விதான். ஒன்றாய் இருக்கிறானா, வேறாய் இருக்கிறானா, உடனாய் இருக்கிறானாங்கிறதா கேள்வி. அதற்கு விடை என்ன சொல்றாரு? உடனாய்னு சொல்றாரு. உடனாய்னு சொல்றாரு. பாட்டுல இருக்கு உடனாய்னு. உடனாய் இருக்கா இல்லையா? அப்போ அவன் ஒன்றாயும் வேறாயும் இல்லையோ? உடனாயின்னு கேட்டா மற்ற ரெண்டு இல்லையா? அப்படின்னா உடனாயின்னு சொன்னாவே ஒன்றாயும் வேறாயும் நின்றாலே உடனாய் நிற்க முடியாது. உடனாயின்னு சொன்னாவே உடனாய் நிற்கணும்னா அவன் எங்க இருக்கணும்? ஒன்றாய் இருக்கணும், வேறாய் இருக்கணும். அவனாலதான் எப்படி இருக்க முடியும்? உடனாய் நிற்க முடியும் என்பது கருத்து. அதற்கு ஒரு அழகா ஒரு ஊமை சொல்லுகிறார். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி, வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல. வெய்யோன்னு யாரு? சூரியன். சூரியனுடைய ஒளியில ஒடுங்கி வெய்யோனை ஆகாத மீன் போல சூரிய ஒளியில் அடங்கி சூரியனாய் ஆகாத நட்சத்திரம் போல. நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு ஒளி எங்கிருந்து வருது? சூரியனிலிருந்து வருது. சூரியனிலிருந்து வருகிறது. சூரிய ஒளியை பெற்று மிளிர்வது நட்சத்திரம். ஆனா சூரிய ஒளியை பெற்றுதானே மிளிர்கிறது. எனவே இதுவும் சூரியனா அப்படின்னு கேட்டா இல்ல. சூரியன் வேறு, நட்சத்திரம் வேறு. ஆனா நட்சத்திரத்துக்கு ஒளி எங்கிருந்து வருது? சூரியனிடம் இருந்துதான் வருகிறது. அப்ப சூரிய ஒளியை பெற்று மிளிர்வதனாலே நட்சத்திரம் என்ன ஆகாது? சூரியன் ஆகாது. அதுபோல இறைவனால் அறிகிற ஆன்மா ஒருபோது என்னவா மாறாது? இறைவனாக மாறாது. இறைவனாக மாறாது. அப்போ இறைவனாக மாறாது. அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டா ஒடுங்கி இருக்கும். சூரிய ஒளியில நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அடங்கிதான் இருக்கும். சரியா? அப்போ சூரிய ஒளி இல்லாத விடத்தை அது ஒளி இருக்கும். புரியுதுங்களா? சூரிய ஒளியில நட்சத்திரம் என்ன ஆயிடும்? அடங்கிடும். சூரிய ஒளி இல்லைன்னா, சூரிய ஒளி அடங்கி இருந்தா நட்சத்திர ஒளி வெளி தோன்றும். சூரிய ஒளி விளங்கி இருந்தா நட்சத்திரம் அடங்கிடும். இதுதான் ஓமை. எதுக்கு ஓமை? உடனாய் நிற்பதற்கு ஓமை. உடனாய் நிற்பதற்கு ஓமை. ஆனால் அருமையா ஒரு நுட்பத்தை வச்சிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி விளங்கினால் நட்சத்திர ஒளி அடங்கி நிற்கும். சூரியன் தன்னை காட்டினால் நட்சத்திரம் என்ன அடங்கிடும். சூரியன் தன்னை காட்டலைன்னா நட்சத்திரம் மிளிரும். ஆனா காட்டினாலும் காட்டாட்டி நட்சத்திரத்தின் ஒளி எங்கிருந்து வருகிறது? சூரியனிடம் தான் வருகிறது. அதுபோல ஆன்மாவின் அறிவு எங்கிருந்து வருது? பெருமான் விளக்கத்தால்
விளங்கும். ஆனா பெருமான் விளங்கி நின்றால் நம்ம அறிவு அடங்கியது. பெருமான் அடங்கி நின்றானா நம்ம அறிவு விளங்கி நிற்கும். புரியுதா? எங்கெல்லாம் நம்ம அறிவு விளங்கி நிற்கிறதோ அந்த பெருமான் தெரிய மாட்டான். நான் செய்தேங்கிற நினைப்பு வந்துட்டாவே பெருமான் என்ன ஆயிடுவான்? இரவு நேரம் நட்சத்திரம் ஆயிடுவான். ஏன்னா சூரியன் என்னாச்சு? அடங்கி இருக்கு. எது தெரியும்? நட்சத்திரம் தான் தெரியும். சரிங்களா? அதே சமயம் சூரியன் விளங்கிட்டா, திருவருள் அறிவுல விளங்கிட்டா நம்ம அறிவு என்ன ஆயிடும்? அடங்கி. அதான் அருமையா ஒரு நுட்பத்தை வச்சிருக்கிறேன். இது அப்படியே போனீங்கன்னா உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்துல அத்துவிதத்துக்கு 3 உதாரணம் சொல்றாரு. கேவலத்துல சகலத்துல அத்துவிதத்துக்கு 3 ஓமை சொல்றாரு. சுத்தத்துல 3 ஓமை சொல்றாரு. பாட்டு தெரியுமா? 27, 28, 29 உண்மை விளக்கம். கண் அருக்கண் நின்று காட்டிடுமா போல, சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல, சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல உயிரும் சிவமும் வேறாய் நிற்கும். 27 உண்மை விளக்கத்துல வேறாய், 28 ஒன்றாய். வேறாய் என்ன சொல்றாரு? கண்ணொளியும் சூரிய ஒளியும், கண்ணொளியும் சூரிய ஒளியும். 28 ஒன்றாய் என்ன சொல்றாரு? அன்றியும் கேள் அம்மாவை ஐம்பொறியும் ஆன்மாவும், ஐம்பொறியும் ஆன்மாவும். 29 உடனாய், அகரமும் அக்கரமும். இது எப்படா? பெத்தத்துல. பெத்தத்து. சரிங்களா? இதே நிலைய 45, 46, 47 சொல்ற உண்மை விளக்கத்துல 45, 46, 47. அதுல முதல்ல வேறாய் என்பதற்கு ஒரு உவமை சொல்றாரு. ஒன்றாய் என்பதற்கு என்ன செய்யறாரு? சூடும் வெப்பமும். 45ஆம் பாட்டு இருந்தது. முந்து பழம் போது அங்கி வித்தகமா மீனை இவையவற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில்நாதம் போல. ஓம் வரிசை அடுக்கிறார். என்னது? முந்து பழம் போது அங்கி வீணை. 4 ஓமை சொல்றாரு. முந்து பழம் நல்லா கனிஞ்ச கனி, முந்து பழம் போது மலர், அடுத்தது அங்கி நெருப்பு, வீணை. 4 சொல்லி இதுக்கு ஒண்ணு என்ன சொல்றாரு? சுவை, நாற்றம், வெம்மை, நாதம். சரியா? பழமும் சுவையும் போல, பழமும் சுவையும் போல, மலரும் நாற்றமும் போல, நெருப்பும் சூடும் போல, வீணையும் இசையும் போல. ஒன்றாய் நிற்பன். ஒன்றாய் நிற்பன் எப்போ? 45. சாரி, இங்க ஒரு 45. ஒன்றாய் என்பதற்கு 45ல பழமும் சுவையும். 4 ஓமை சொல்ற மொத்தமா. சரியா? ஒன்றாய் என்பதற்கு. வேறாய் என்பதற்கு தத்துவங்கள்
சமான் ஆன்மாவில் ஆன்மாவும் தத்துவமும் ஆன்மாவும் தத்துவமும் ஆன்மாவும் தத்துவமும் என்பதற்கு வேறாய் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் விரிவான செய்தி நம்ம இதுக்கு உண்மை விளக்கு போக வேண்டாம். ஒரே உண்மைக்காக தான். உடனாய் என்பதற்கு தான் ஆரவந்தன் சோதியில் அம்புலியினார் சோதி. ஆரவனும் அம்புலி என்னது? நிலவு நிலவு சந்திரன். ஆரவனும் சோதியினில் அம்புலியினார் சோதி பேரமர நிற்கின்ற பெற்றிகோள் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்திடும் தான். சூரியனும் சந்திரனும் போல சூரியனும் சந்திரனும் போல. இப்ப பாருங்க, இந்த உடனாய் என்பதற்கு 29வது பாட்டுல ஒரு ஓம சொல்ற அகரமும் அக்கரமும் சொல்ற. அதே உடனாய்க்கு 47ல சூரியனும் சந்திரனும் போல சூரியனும் சந்திரனும் போல சொல்ற. ஒரே எடுத்துக்காட்டு தான், ஒரே செய்தி தான். இந்த உடனாய் என்பதற்கு தான் 2 ஓம காட்டுறாரு. இந்த என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இது பெத்த நிலை, இது முத்தி நிலை. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனாய் பெத்தத்தில் இருக்கிற போது அகரமும் அக்கரமும் அகரமும் ஏழை எழுத்துக்களும் போலனா அகரமும் தெரியும், எழுத்து தெரியும். இன்னும் சொல்ல போனா எழுத்து தெரியும், அகரம் அதுல அடங்கி இருக்கும். எல்லா எழுத்துக்களிலும் அகரம் எப்படி இருக்கும்? அடங்கி இருக்கும். எழுத்து தான் தெரியும். அகரம் என்பது எதற்கு ஓமை? இறைவனுக்கு. அகரம் என்பது இறைவனுக்கு ஓமை. எழுத்துக்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு ஓமை. அகரம் ஒன்று, எழுத்துக்கள் பல. இறைவன் ஒன்று, ஆன்மாக்கள் பல. எல்லா எழுத்துக்களிலும் அகரம் கலந்திருப்பது போல எல்லா ஆன்மாக்களிலும் இறைவன் கலந்திருப்பான். ஆனா எது தெரியும்? எழுத்து தெரியும், அகரம் அடங்கி இருக்கும். இப்ப நம்மகிட்ட பெருமான் கலந்திருக்கிறான், ஆனா எப்படி இருக்கிறான்? அடங்கி இருக்கிறான். நம்மை காட்டாது, தன்னை காட்டாது, நம்மை காட்டிக் கொண்டு இருக்கிறான். நமக்கு பெருமான் இருந்தால் நமக்கு எது தெரியுது? நம்ம தான் தெரியும், பெருமான் தெரியல. அப்ப இறைவன் அடங்கி ஆன்மா வெளிப்பட்டு நிற்பது பெத்த நிலை. சரியா? இங்க பாருங்க, பாருங்க, ஆரவன் சன்னதியில் அம்புலியினார் சோதி. ஆரவன் யாருக்கு ஓமை? பெருமானுக்கு ஓமை. அம்புலி நிலவு எதுக்கு ஓமை? ஆன்மாவுக்கு ஓமை. நிலவுக்கு ஒளி எங்கிருந்து வருது? சூரியனிலிருந்து வருகிறது. சூரியனிலிருந்து வருகிறது. அப்போ சூரியன் இல்லாமல் நிலவு பிரகாசிக்காது. சூரியன் இருந்தாதான் நிலவு பிரகாசிக்கும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தோன்றிவிட்டால், இப்போ காலையில 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேற்க நிலவு தெரியும், கிழக்கு சூரியன் தெரியும். சூரியன் பிரகாசம் நிறைய இருக்கும். ஒளி இது நிலவனுடைய ஒளி தெரியாது. அந்த ஒளி இதுல அடங்கிடும். சூரிய ஒளியில சந்திரன் ஒளி என்ன ஆயிரும்? அடங்கிடும். ஒரு பொருளா தெரிஞ்ச ஒளி தெரியாது. அப்போ இறைவன் விளங்கி தோன்றிட்டா ஆன்மா அடங்கிடும். இப்ப சூரியன் வரல, பௌர்ணமி அன்னைக்கு எப்படி தெரியுது? எல்லாம் நல்லா அவ்வளவு அழகா தெரியுது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நிலவு பிரகாசிக்கிறது, ஏன்னா சூரியன் வரல. இப்ப நம்ம கலைஞான விளங்கி நிற்குது. கலைகள் விளங்குவது தானே பௌர்ணமி. 15 கலைகள் ஒன்னா கூடி 15வது கலை வந்தா என்னது? முழு நிலவு. மொத்த கலையும் விளங்கிருச்சுன்னா என்னது? முழு நிலவு. மதி, முழு மதி. மதினா அறிவு. முழு மதின்னு என்னது? நிறைந்த அறிவு. நம்ம கலைகள்லாம் விளங்கிருச்சுன்னா அறிவே பிரகாசிக்கும். இல்லைங்களா? எல்லா கலையும் விளங்கிருச்சு. இப்ப ஆனால் எப்படி தன்னை காட்டிக்கிட்டு எல்லாம் அறிவு விளங்கிருச்சுன்னு அப்படியே தன்னை காட்டிக்கிட்டே நிற்கும். அதே நிலவு கலை விளங்கிய பிறகு சூரியன் வந்துட்டா அப்படியே அடங்கிடும். புரியுதுங்களா? அப்போ நான் என்கிற முனைப்போடு நமக்கு என்னது? பாச ஞானம், பசு ஞானம் விளங்கினா அது என்னது? முழு நிலவு எல்லாம் விளங்கிருச்சு. ஆனால் எப்படி இருக்கு? தற்போதம் இருக்கு. சூரியன் வந்துட்ட பதிஞானம் விளங்கிருச்சுன்னா அப்படியே அடங்கும், அப்படியே அடங்கும். அப்போ புத்தி நிலையில
எப்படி சூரியன் முன்னிலையில இந்த நிலவு அடங்கி நிற்கிறதோ அதுபோல இறைவன் முன்னிலையில ஆன்மா முன்னிலையில எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். அடங்கி நிற்கும் சொல்ற. இப்படியே நீங்க போனீங்கன்னா நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல நமக்கு ஆசிரியர் மாணவரை காட்டுவார். சண்டீசர் புராணத்துல ஆசிரியரையும் மாணவரையும் காட்டுவார். காட்டுகிற இரவு நேர சந்திரன் போல. இந்த ஓமை அப்படி கொஞ்சம் மாற்றி சொல்ற. இந்த ஓமை அங்க என்ன செய்யறாரு? மாத்துறாரு. எப்படி சொல்றாருன்னா, சந்திரன் போல, சந்திரனை சுற்றி இருக்கிற மீன்கள் போல. ஆசிரியர் யார் மாதிரி? சந்திரன் மாதிரி. மாணவர்லாம் யார் மாதிரியும்? விண்மீன்கள் மாதிரி. அப்ப அந்த ஓமையில என்ன சிறப்பு? சந்திரன் இருக்கிற போதே விண்மீன்கள் பிரகாசம். ஆசிரியர் என்ன செய்யணும்னா, அவர் இருக்கிற காலத்திலே மாணவர்களை பிரகாசிக்க வச்சிருக்க. அப்போ ஆசிரியரோட வேலை என்னன்னா, எல்லா மாணவர்களும் பிரகாசிக்க வைப்பது. அது அவர் காலத்திலே செஞ்சிடணுமா. அங்க ஆசிரியர் அப்படி அமர்ந்திருக்கிறார். வேலை கிடைக்கி ஆசிரியர் சந்திரன் போலவும், அங்க மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? விண்மீன்கள் போல அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஓமையை அங்க சேர்க்கலா இருக்காங்க. அந்த ஓமையில எவ்வளவு நயம் உற்பத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப இறைவன் முன்னிலையில நாம் எப்படி இருக்கணும்? சந்திரன் போல இருக்கணும். இறைவன் சூரியன் போல. மாதவன் சந்ததியில் அம்பிடுகினார் சோதி. அதான் இங்க ஓமை. வெய்யோன் ஒளியில் ஒடுக்கி விளங்காது. வெய்யோனுடைய சூரிய ஒளியில விளங்கி நிற்கும், அடங்கி நிற்கும். விளங்காம நின்று பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? விளங்குதுன்னா என்னது? அறிவுல சிவம் பிரகாசிக்கணும், ஆனா அடங்கணும். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவான் நற்றால் தொழார்கள். நற்றால் தொழுமாறு கற்கணும். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றதற்கு தக்கவாறு நிற்கணும். அப்பதான் கல்வின்னு சொல்றார் இல்லையா? அப்ப அதுதான் இங்க சொல்றார். அதுதான் இங்க சொல்லுகிறார். என்னதுங்க? விளங்கி. இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். அறிவு இல்லாதவனும் அறிவு விளங்கியவனும் அடங்கி நிற்கும். நிறைகுடமும் வெறுங்குடமும் தழும்பாது. நிறைகுடமும் தழும்பாது, வெறுங்குடமும் தழும்பாது. இங்க ஒண்ணுமே இல்லை, அதனால தழும்பாது. அங்க நிறைஞ்சிருச்சு தழும்பாது. இந்த அறகுடம் தான் தழும்பிட்டே இருக்கு. இப்ப அடங்கி நிக்கிறோம்னா நாம அறிவு விளங்கி அடங்கி நிக்கணுமே ஒழிய ஒண்ணுமே தெரியல அடங்கி நிக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து ஒண்ணுமே தெரியாத பின்னாடி போய் கை கட்டி நிக்கிறார். எல்லாம் தெரிஞ்சு கை கட்டி நிக்கணும். எதுவுமே தெரியாம கை கட்டினா அவர் எவ்வளவு அடக்கமா இருக்கிறாரு பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியாது. புரியுதுங்களா? தெரியாம இருக்கிறது அடக்கமா இருக்கிறது ஒரு பெருமையும் கிடையாது. தெரிந்த பிறகும் அடங்கி நிற்கணும். அதுதான் அங்க முக்கியம். முதல்ல விளங்கணும், விளங்கி அடங்கி நிற்கணும். விளங்குதல் எவ்வளவு முக்கியமோ அதே போல அடங்குதல் அதை விட முக்கியம். அதனால வெய்யோன் ஒளியில் விளங்கி அடங்கி. வெய்யோனை ஆகாத மீன் போல. வெய்யோனை ஆகாத மீன் போல. அப்படி என்னதான் இது விளங்கினாலும் அடங்கினாலும் இது நிலவு இது நட்சத்திரம் தானே ஒழிய இது ஒருபோது என்ன ஆகாது? சூரியன் ஆகாது. சூரியன் ஆகாது. சூரியன் ஆகும் சொன்னா சிவசம்பவாதம். சரிங்களா? குளிகை நற்குளிகை ஒன்றானும் ஆகாது. உயிரானும் சிவானுவும் ஒன்றுக்கே உரித்து உற்பத்தி ஆதிகளும் 9 உரியனாகும். 219 பின்னாடி 8ஆம் நூற்பாடு வருது, 9ஆம் நூற்பாடு வருது. அப்போ இறைவனுடைய ஞானம் நம்ம அறிவுரை எவ்வளவு விளங்கினாலும் உயிர் தான், சிவம் தான். சரிங்களா? வெய்யோனை ஆகாத மீன் போல. இறைவன் தன்மையை பெறலாம என்று இறைவனாக நம்மால் ஆக முடியாது. எனவே ஆகாத மீன் போல மெய்யவன் யாருங்க? மெய்ப்பொருளாகிய சிவம். மெய்ப்பொருளாகிய சிவம் மெய்யவனின் என்பது அவனால் மெய்ப்பொருளாகிய
சிவத்தினால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன். ஐம்புலனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை செய்தா இல்லையா? கண்டு கண்ணோட வேலை, கேட்டு செவியோட வேலை, கண்டு கேட்டு உண்டு சுவைத்து உயிர்த்து மோந்து மூக்குனுடையது, உயிர்த்து என்பது நுகர்தல், மோந்து பார்க்கிறது, உற்று தொட்டறிவு. இப்போ 5 பொறிகளும் 5 விடைகளை அறியும், 5 விடயங்களை அறியும். உண்டு கேட்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை உடனாய் மண்ணுதலைக்கான். உடனாய் மண்ணுதலைக்கான். இந்த இதோட பெருமான் எப்படி இருப்பான்? ஒன்றாய் வேறாய் நிற்பதோடு அன்றி உடனாயும் நிற்பன். உடனாய் என்பது ஒன்றாய் வேறாய் மட்டுமல்ல, அவன் உடனாயும் நிற்பன் என்று இந்த பாட்டுல சொல்ற. அப்போ ஈஸ்வர அதிகாரிகள், ஈஸ்வர அதிகாரவாதி இதற்கு மீறி இன்னொரு தடை எழுப்புற. இப்போ இறைவன் அறிவிக்க ஆன்மா அறியுதுன்னு சொல்றீங்க, இறைவன் அறிவிக்க ஆன்மா அறிவுன்னு சொல்றீங்க. அப்ப இறைவன் அறிவிக்க அறியணும்னா அவன் ஒன்று போலதான் அறிவிக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அறிவிப்பது ஏன்? இந்த தடைக்கு விடையாது. அடுத்த வேண்டாம். அதற்கு என்ன விட? அப்போ ஆன்மாக்கள் தோறும் அவன் வேறு வேறு விதமாய் நின்று அறிவன். ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு மாதிரி செலுத்துவான் அப்படின்னு சொன்னா, அப்படி செலுத்தினா அவன் என்ன? நிர்விகாரி. என்றால் எவ்வாறு? ஒவ்வொரு ஆன்மா, அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி செலுத்தணும். அவன் வேறு வேறு விதமா செலுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவன் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு விதமா செலுத்துவான். ஒரே மாதிரி எல்லாத்தையும் செலுத்த மாட்டான். அப்படின்னா அவன் நிர்விகாரின்னு எப்படி சொல்றீங்க? நிர்விகாரின்னு என்னது? விகாரப்படாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அவன் ஒரே மாதிரி பார்த்தான்னா ஏன் ஒவ்வொரு மாதிரி செலுத்துறான்? ஒவ்வொரு மாதிரி செலுத்துறான் அப்படின்னு கேட்டா, அதற்கு ஞாயிறு ஓமை சொல்றார். ஞாயிறு சூரியன் முன்னிலையில ஒரு தாமரை, முகையாக இருக்கிற தாமரை மலரும், மலர்வது வாடும், கிழங்கிலிருந்து அரும்பும், அரும்பு மலரும், மலர் என்ன ஆகும்? வாடும். சூரியன் ஒரே மாதிரி. சூரியன் என்ன செய்யறது இல்லை, இது வாடட்டும்னு ஒரு கதிரை செலுத்துறது இல்லை, இது மலரட்டும்னு ஒரு கதிரை செலுத்துறது இல்லை. அது எல்லாருக்கும் என்ன செய்யுது? ஒரே மாதிரி தான் கதிரை செலுத்துகிறது. ஆனா கிழங்குல இருக்கிற தாமரை அரும்புது, அரும்பாய் இருக்கிற தாமரை மலருது, மலர்ந்து இருக்கிற தாமரை வாடியது. அந்த ஒரு ஒளியிலேயே என்ன 3 நடக்குதா இல்லையா? இந்த பாட்டு எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்கா? சிவபிரகாசத்துல. சிவபிரகாசத்துல எத்தனாவது பாட்டு? 17வது பாட்டு. இறைவன் முத்தொழிலும் செய்வன், இறைவன் முத்தொழிலும் செய்வன். கந்தமலர் ஐம்படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அளித்திடும் அவைதான் என் கடவுள் தானே அந்த முறை அளித்திடும். ஆதலாலே அயனிலும் அவனது உயரதிகாரத்து வந்த முறை தந்தொழிலே மண்ணுவிப்பன் எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான் வானில் குந்திகிற எதிர் முடறி அலரும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உலரும் முகையாமே அப்படின்னு சிவபிரகாசம் 17வது பாட்டு. 17. சரியா? இந்த ஊமை தான் சொல்றாங்க. சூரியன் முன்னிலையில ஒன்று அலரும், ஒன்று மலரும், ஒன்று வாடும். ஆனா சூரியன் என்னப்படுவதில்லை, விகாரப்படுவதில்லை அப்படின்னு ஒரு ஊமையை சிவபிரகாசம் 17ல சொல்றார். அந்த ஊமையை தான் இங்க கேட்கிறார். என்ன கேள்வி வரிசையா வந்துருங்க. முதல் கேள்வி என்னது? இறைவன் உயிர்களுக்கு ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிறார்.
அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. இறைவன் செலுத்தவே ஆன்மாக்கள் விடயங்களை அறிவில் சொன்னா அவன் ஒரே மாதிரி செலுத்தணுமே, ஒரே மாதிரி செலுத்தணுமா இல்லையா? பல விதமா செலுத்துறானே ஏன்? இது முத கேள்வி. இந்த கேள்விக்கு ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு மாதிரி செலுத்துவான். ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒரே மாதிரி எல்லா ஆன்மாவையும் செலுத்த மாட்டான். ஒவ்வொரு ஆன்மாவையும் என்ன செய்வான்? தனித்தனியா செலுத்துவான். சரி, தனித்தனியா செலுத்துவான்னு சொன்னா அவன் நிர்விகாரி என்றது எங்கனா? அவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பான்னு சொன்னா அவனுக்கு என்னாச்சு? சலமிலன் அப்படின்னு எப்படிங்க சொல்றீங்க? நிர்விகாரி என்று சலமிலன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அவர் இவருக்கு வேண்டியவர், இவர் தனியாக கவனிச்சுக்குவோம், இவர் வேண்டாதவர் அவர் கொஞ்சம் கவனிச்சுக்குவோம், அப்படி செய்யலாமா? அப்போ அவர் நிர்விகாரி என்றால் யாங்கனம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லையா? அது ஞாயிறு மாதிரி. ஞாயிறு மாதிரியான ஞாயிறு முன்னேறிகளில் ஒரு கிழங்கு அலரும், அலர்ந்த மலர் மலரும், மலர்ந்த மலர் வாடும். இதெல்லாம் ஞாயிறு யாரு மேலையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை இல்லைங்களா? இது வாழுவதற்கு ஒரு கதிரு, மலர்வதற்கு ஒரு கதிரு அப்படிலாம் இல்லை அப்படின்னு அதுக்கு விட சிவபிரகாசம் 17. உடனே அதுல இருந்து ஒரு கேள்வி, ஏங்க அப்படி சொன்னீங்கன்னா ஞாயிறு விருப்பம்ங்கிறது ஒண்ணுமே இல்லையே. ஞாயிறுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? இது மலரட்டம், இது உலரட்டம் அப்படின்னு அதுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? நீங்க சந்தர்ப்பம்னு சொல்றீங்க. இறைவன் ஞாயிறின் முன்னிலையில அது நடக்குது. இப்ப இறைவன் பாட்டுக்கு இருப்பான், இது பாட்டுக்கு நடக்கணுமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சந்தர்ப்பம் செய்யறாரு, வினைக்கு தக்கவாறுதான் சொல்றீங்க. அப்ப அவனோட விருப்பம் ஒண்ணு இருக்குல்ல, ஞாயிறு விருப்பம் எங்க இருக்குங்க? ரோமையில ஞாயிறு என்பது என்ன எழுவதில்லை, விருப்பம் எதுவுமே இல்லை. அது போல இறைவனுக்கு விருப்பம் இல்லையோ? அவனுக்கு இச்சா ஞான கிரியை 3 சொல்றீங்களே. அவனுக்கு இச்சை உண்டு, ஞானம் உண்டு, கிரியை உண்டு 3 சொல்றீங்க. நீங்க சொன்ன ஓமையில ஞாயிறு இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது தேளுக்கு அஞ்சி பாந்தல் வாய் விழுந்தல் போல மீண்டும் அநேக ஈஸ்வரவாதமாய் முடியும். தேளுக்கு அஞ்சி என்னது? பாந்தல் பாம்பு வாயில் போய் விடுவது. ஓமை இருக்கா இல்லையா? தேளுக்கு பயந்துட்டு போய் எங்க விடுவது? பாம்பு வாயில் விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அது போல தேளுக்கு அஞ்சி பாந்தல் வாய் விழுந்தல் போல மீண்டும் என்ன ஆயிரும்? அதிகார ஈஸ்வர அதிகாரவாதிக்கு அவன் கருத்தையே சொன்னதாயிரும், அவன் கருத்தையே வலியுறுத்தி சொன்னதாயிடுமா இல்லையா? அந்த தடைக்கு விடையாக என்ன செய்யறாரு? எடுத்துக்காட்டு வெண்பா சொல்ற. எதுக்கு எத்தனை கேள்வி கேட்கறீங்க? பாட்டு நடத்துங்க அப்படிங்கிறீங்களா? எழுதி வச்சிருக்கிறாங்க. அருளுண்டாம் ஈசற்கு அது சக்தி என்றே, அருளும் அவனின்றி இல்லை, அவனின்றி அருள் அன்றே இல்லை, அருள் கண்ணார் கண்ணனுக்கு இறைவோனுக்கு மரண் ஏறிந்தே. அருள் ஈசற்கு உண்டாம், அருள் ஈசற்கு உண்டாம் அன்றே. அன்றே அன்றே என்பது அனாதி நிலையிலே. இறைவனும் திருவருளும் வேறல்ல. ஈசருக்கு திருவருள் என்பது எப்போ இருக்கு? இடையில வரல. என்னைக்கு பெருமாள் இருந்தாரோ அன்னைக்கே என்ன இருந்தது? திருவருள் இருந்தது. ஈசருக்கு அருள் அன்றே, ஈசருக்கு அன்றே அருள் உண்டு, அருள் உண்டு. அது சக்தி. அதுக்கு பேர் என்னது? அதற்கு சக்தின்னு பேர். அவன் திருவருளுக்கு என்ன பேரு? சக்தி என்று பெயர். அவனின்றி அருள் இல்லை, அவன் இல்லாம அருள் என்பது இல்லை. அருள் அவனின்றி இல்லை, அருள் இல்லாம சிவம் இல்லை, சிவம் இல்லாம அருள் இல்லை. அரண் அந்த இறைவன் அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவி போல் இருக்கான். அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவி போல், அருட்கண் என்பது ஞானக்கண். அந்த சிவபெருமான் ஞானக்கண் பெற்றோருக்கு, ஞானக்கண் பெற்றோருடைய அறிவில் எப்படி நிற்பான்? இறைவி போல் நிற்பான். சூரியன் போல் விளங்கி நிற்பான், சூரியன் போல விளங்கி நிற்பான். சூரிய ஒளி தனது தாராண்ய சக்தியாகிய திருவருளோடு கூடி நிற்பது போல இறைவன் ஆன்மாக்கள் அறிவில் எப்படி நிற்பான்? விளங்கி நிற்பன், அருளோடு தாராண்மையாய் நிற்பன். எனவே இதுதான் கொஞ்சம் தடை விடையெல்லாம் சொல்ற. இறைவன் அந்த சக்தியில்
சங்கற்பத்தினால் அனைத்து உயிர்களை செய்வான். சக்தி என்பது என்னதுங்க? அவனது சங்கற்பம். இறைவனது சங்கற்பம், அவனுடைய நினைப்பு. இப்ப ஞாயிறு சந்நிதியில் சொன்னோமா இல்லையா? ஞாயிற்றின் சந்நிதியில் சொன்னா முன்னிலைகள்னு பொருள் செய்யக்கூடாது. ஞாயிற்றின் விருப்பம், ஞாயிற்றினுடைய விருப்பம். அதுபோல இறைவனது விருப்பம் என்பதற்கு என்ன பேரு? திருவருள். இறைவனது விருப்பம் என்பதற்கு திருவருள், சக்தின்னு பேர். அப்ப அவனோட விருப்பம் உண்டா இல்லையான்னு கேட்கக்கூடாது. அவன் விருப்பத்தினாலதான் என்ன ஆகிறது? இந்த உயிர்களெல்லாம் இயங்கி கொண்டு இருக்கு. அவன் விருப்பத்தின் பிரகாரம் தான் இயங்கும். அந்த விருப்பம் என்பது எப்படி இருக்கும்னா ஓர வஞ்சனை உடையதல்ல. இதுவே கருணையே வடிவமான கருணை என்கின்ற அளவுகோலை வச்சுக்கிட்டு நாம் செய்த வினையை பார்க்கிறோம். வினையை பார்க்கிற போது கருணை என்பது இல்லைன்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? முன்னப்படப்படும். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு மாணவன் படிக்கல, புரியுதுங்களா? இப்போ 2 மாணவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோ. 2 மாணவர், 2 பேருக்கு படிப்பு வரல, படிப்பே வரல. இவருக்கு என்ன நோக்கம் கேட்டால் இந்த 2 பேருக்கு என்ன செய்யணும்? படிக்க வச்சிடணும். இதுல இந்த மாணவன் ரொம்ப பிடிச்ச மாணவன், இவன் பிடிக்காத மாணவன். 2 பேருக்கு பாடம் வரல. இப்போ இவர் என்ன செய்யணும்? 2 பேர்த்தையும் பாஸ் பண்ண வைக்கணும். ஆனா ஒரே மாதிரி நடத்து வர்றா, நடத்த மாட்டார். ஏன்னா இவன் பிடிச்ச மாணவன், இவன்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவார். பிடிக்காத மாணவன் பேசும்போது அவன் அடிச்சு புதைச்சு குடிச்சு எடுத்து இவன் என்ன செய்வாரு? அடிச்சாலும் நான் ஏன்டா இப்படி பண்ற சொன்னா அவன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா அம்மா என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. அன்பு இருந்ததுன்னா தண்டனை கூட வேற மாதிரி இருக்கும். அன்பு இல்லைன்னா கொஞ்சறதே வேற மாதிரி இல்லைங்களா? 2 இருக்கா இல்லையா? அன்பு இருக்கிறவங்க திட்டினா கூட எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். திட்டுவாங்க, ஆனா அது கோபம் வராது. ஏன்னா அது அன்போட திட்டும் போது நமக்கு என்ன வராது? கோபம் வராது. அன்பு இல்லாதவங்க கொஞ்ச நாளே கோபம். ஏன்னா அடிப்படையில் என்ன வருது? அன்பு. அன்பு என்பதுதான் அதுல நிக்குதா இல்லையா? அப்போ நாம் செய்யற வினையை இறைவன் ஊட்டுகிறான். ஆனா எப்படி ஊட்டுறான்? கருணையோடு ஊட்டுகிறான். அவனோட நோக்கம் நம்மளை தண்டிப்பதல்ல. நீ செஞ்சுட்ட வினைக்கு தகுந்த உனக்கு கொடுத்தே தீரும் அப்படிலாம் பார்க்கறது. அன்போடு கருணையோடு ஊட்டுகிறது. நோக்கம் என்னன்னா திருத்தம் நிகழ்கிறதா? திருத்தம் நிகழ்ந்துட்டா அப்படியே நிறுத்திக்கும். ராவணனை என்ன செஞ்சாரு? மெல்ல ஊன்றினார். யாருக்கு நறுக்குள்ள ஒரு ஊன் இல்லாம அப்ப அவர் நோக்கம் என்னது? அவனை கண்டிக்கிறது நோக்கம் இல்லை. மலையே பெயர் எடுக்கிறான், உமையம்மை நடுங்குகிறான். கைலாயம் ஆடுதே அப்படின்னு அம்மா நடுங்கிறார். அவர் என்ன செஞ்சார்? மெல்ல ஊன்றினார். காரணம் என்னது? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கைலாயத்தை எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா வேற மாதிரியே இருக்குமா? அவனை திருத்தணுங்கிறது மட்டும்தான் வரணும். மெல்ல ஊட்டுகிறேன், மெல்ல ஊட்டுகிறேன். அப்போ நாம் செய்கிற வினையை ஊட்டுகிற போது அவன் எப்படி ஊட்டுகிறான்? கருணையோடு ஊட்டுகிறான். கருணையோடு. அதனாலதான் அதே நமக்கு கருணை தெரியல. அவன் நம்மளை தண்டிக்கிறான். எப்பவுமே அப்பா அம்மா திட்டினா குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அவங்க அன்போட திட்டுறாங்க, நம்மளை திருத்தறதுக்கு திட்டுறாங்க, அது தெரியுமா? எல்லாம் அப்படி பண்ற ஆச்சா போச்சான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி காலம் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தெரியும். ஐயா இன்னைக்கு நம்ம அம்மா அப்படி சொன்னாங்களா, அப்பா அப்படி சொன்னாரு, பின்னாடி தான் தெரியும். அதுபோல எனவே அவன் சங்கல்பத்தினால வினைக்கு தக்கவாறு உணர்த்தி நிற்பன். எனவே ஞாயிறின் சந்நிதி என்பது அவனது சங்கல்பத்திற்கு தான் ஓமை, சங்கல்பத்துக்கு தான் ஓமை. எனவே இந்த ஓமை விளங்கணும்னா சைவ சித்தாந்திகளுக்கு அன்றி மற்றோருக்கு விளங்காதுங்கிறது. விளங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? சைவ சித்தாந்தம் படிக்கணுங்கிற. ஏன் படிக்கணும்னா இறைவன் கருணையே வடிவமானார். தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். முதல்ல இதை நீங்க வச்சுக்கிட்டு தான் மற்றது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த அளவுகளை வச்சுக்கணும். என்னது? பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். இறைவன் கருணையே வடிவமானவன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க மற்ற பாட்டு எல்லாம் படிக்கணும். எல்லா பொருளையும் தேடினீங்கன்னா உங்களுக்கு சரியா பொருள் விளையும். நாம அதை விட்டுட்டு இறைவன் ஏங்க இப்படி செஞ்சாரு, என்ன மூட்டி ஏங்க இப்படி பண்ணாரு, அவருக்கு அதை கொடுத்தாரு, இவருக்கு எதை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்காது? விட கிடைக்காது.
சரிங்களா? அப்ப விடை கிடைக்கணும்னா முதல்ல திருத்தம் எங்க வரணும்? என்ன திருத்தம்? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த கோட்ல இருந்து நீங்க விலகவே கூடாது. அதுலதான் பயணிக்கணும். அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவி போல் இருக்குமா? சைவ சித்தாந்திகளுக்கு அன்றி ஏனையோருக்கு இது விளங்காது. விழுக நீ வந்து திருப்பி திருப்பி இது கேள்வி கேட்டுட்டே இருப்பியா? உனக்கு இப்ப விளங்காது. விடு. நீ என்னைக்கு உனக்கு திருவருள் விளக்குகிறதோ என்று பெருமானுடைய கருணையை நீ குருநாதருடைய திருவடியில் இருந்து உணர்கிறாயோ அன்றுதான் உனக்கு இது விளங்கும். அது வரைக்கும் என்ன ஆகாது? உனக்கு இது விளங்காது என்று சொல்லி அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவோடு இருப்பன். ஏனையோருக்கு அவன் எப்படி நிற்பான்? மறைக்கப்பட்ட கண்ணார் படலம் மறைத்திருக்கிற கண்ணுக்கு சூரியன் தோன்றினாலும் இருளே அல்லுருளே காணாருக்கு. அது போல சொல்லி இந்த வெண்பாக முடிக்கிறார். இந்த அளவுல 5வது நூற்பா சிவஞான போதத்தை முடிச்சுட்டு சித்தியாருக்கு போலாம். இதே செய்திதான். ஐந்தாவது நூற்பா பாடல் 231. 4ஆம் சூத்திரத்தில் பசி இயல்புக்குரிய ஆசிரியர் அதன் மேல் நின்ற பாசத்தின் இயல்பு கூறுவராய் அவனை உள்ளடக்கி நிற்கும் துரோதான சக்தியின் இயல்பு 5ஆம் சூத்திரத்தில் கூறுகிறார். பாசத்தை உள்ளடக்கி நிற்கின்ற திரோதான சக்திக்கு இலக்கணம் கூறுகிறார். இந்த 5வது நூற்பாடல் பாடல் பாருங்க. பொறிபுலன் கரணம் எல்லாம் புலனால் அறியும்தான் மாயை அறிதரா அவை போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். சிவனை காணா அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்தும் அறிவித்தும் ஏற்படும். பரவலை பாருங்க. புருடனால் பொறிகரணம் எல்லாம் மேற்கூறி போந்த புருடனால். மேற்கூறி போந்த புருடன் யாரு? 3-4 பொறுப்பாள சொல்லப்பட்ட ஆன்மா. 3ஆம் பொறுப்பாள பிரமாணமாகவும் 4ஆம் பொறுப்பாள இலக்கணமாக சொல்லப்பட்ட ஆன்மா. மேற்கூறிய ஆன்மா பொறிகரணம் எல்லாம் 5 பொறி அந்த கரணம் முதலியன புலனறிந்து தத்தம் விடயங்களை இஃது இன்னதென்று அளவிட்டு அறிந்தும் ஆன்மாவை அறிதரா அவை போல அறிகின்ற தன்னையும் தம்மை அதிர்ப்பிட்டு நின்று செலுத்தும் அப்புருடனையும் அறிய மாட்டார் அவை போல எங்கும் செறிதரும் சிவந்த நாடே எவ்விடத்தும் வியாபகமாகிய முதல்வனது சிற்சக்தி. அதெல்லாம் விளக்க வேண்டாம்ல, படிச்சாவே புரியுதில்லை. இருக்கிற விளக்கம் சொல்லுமா? படிச்சாவே புரியுதில்லை. எங்கும் செறிந்திருக்கின்ற சிவசக்தியினாலே முதல்வனது சிற்சக்தியினாலே அறிந்திடும் சிவனைக்கான ஆன்மாக்கள் எல்லாம் திருவருளினாலே வினை பயன்களை அறிந்து அனுபவிக்கும். எது? ஆன்மாக்கள் திருவருளினால என்ன செய்யும்? விடயங்களை அறியும், அனுபவிக்கும். அறிவதோடு மட்டுமல்லாம அதை அனுபவிக்கும் செய்யும். அறிந்து அறிவிக்கும். தம்மையும் தம்மை செலுத்தி நிற்கும் திருவருளையும் அறிய மாட்டாத ஆன்மாக்களை
எல்லாம். எப்படி கருவிகள் தம்மை அறியாது, தம்மை செலுத்துகிற ஆன்மாவை அறியாது, அதுபோல ஆன்மா தம்மையும் அறியாது, தம்மை செலுத்துகிற திருவருளையும் அறியாது. அதுபோல அறிதலும் சிவனே எல்லாம் அறிந்தும் அறிவித்தும் நிற்பன். முடிவின்கண் உண்மை அறிவை தரக்கடவோனாகிய சிவபிரானே முழுவதும் அறிந்தும் அறிவித்தும் உடனாய் நிற்பன் என்க. அறிந்தும் அறிவித்தும், அறிந்தும் அறிவித்தும். இங்கே இறைவனே விடயங்களை அறிகிறான். பிறகு என்ன செய்கிறான்? அவற்றை அறிவித்து நிற்கிறான். அறிகிறான், அறிவிக்கிறான். சரியா? அவனே அனுபவிக்கிறான். 11. இங்கே காணும் உபகாரம் சொல்லப்பட்டது. 11 காட்டும் உபகாரம் சொல்லப்படுகிறது. அறிவிக்கிறது ஒண்ணு, அறிவது ஒண்ணு. இது இன்ன விடயம்னு சொல்றானா இல்லையா? இது இன்ன விடயம்னு காட்டுறான். அப்புறம் என்ன செய்யறான்? அதை ஆன்மாக்களை அனுபவிக்க செய்யறான். அறிவித்தும் அறிந்தும். ஆன்மா அறிவதற்கும் ஆன்மாவை அதை அனுபவிப்பதற்கும் துணையாக நிற்கிறான். 11 என்ன சொல்றாரு? அவனே அனுபவிக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அறிவித்து அறிந்து அனுபவித்து. அவன் அறிவிச்சா மட்டும் வராது, ஆன்மாவை அனுபவிக்க வைக்கணும். சரி, அனுபவிக்க வச்சா போறோம், அவனும் அனுபவிக்கணும். அவன் அனுபவிச்சாதான் நாம் அனுபவிக்க முடியும். அப்ப நமக்காக என்ன செய்யறான்? அவனும் அனுபவிக்கிறான். ஆனா என்ன வேறுபாடு? அவன் அழுத்துவதில்லை, நாம் அழுத்துறோம். புரியுதா? சரி. இந்த 4 ஏதுக்களாலும் அறிவு நிகழ்ச்சிக்கு பொறிபுலன் முதலியவற்றை ஒப்ப வேறு காரணத்தை அவாய் நிற்பதன்றி உயிர்த்தானே உயிர்த்தானே அறியவற்று அன்று என்பதாம். 4 காரணம் சொல்றார். 4 காரணம் எது? இந்த 4 ஏதுக்களா? என்ன 4 ஏதுக்கு? அந்த அறிந்தும் அறிவித்தும் நிற்பனோட அந்த பேர் முடிஞ்சிச்சு. ஐயா, அறிவித்தும் உடன் நிற்பது இங்க அதோட விதிக்கு சாப்பிடு. பொழிப்புரை தன்னை அறிய மாட்டாத, தன்னை அறிய மாட்டாத வச்சு தான் அறிவித்து உடன் நிற்பது. அதாவது முதல் அதிகாரத்தோட பொழிப்புரை அதோட 2ஆம் அதிகாரம் வந்துச்சு. இப்போ மன்னிக்கணும் அந்த மாதிரி பேர் மாற்றும் போது பொழிப்புரை. தன்னை அறிய மாட்டாத பொறி முதலியவற்றை தான் அறிந்து அறிவித்து உடன் நிற்கும் புருடன், அதுபோல தன்னை அறிய மாட்டாத புருடனை அறிந்து அறிவித்து உடன் நிற்பது சிவம். சரியா? ஆன்மா தன்னை அறியாது, தன் தலைவனை அறியாது. இது போல கருவிகள் தன்னையும் தன் தலைவனையும் அறியாதது போல அப்படின்னு சொல்லிட்டார். சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன் என பொருட்கள் ஓதியதனை ஓமையாயினும் ஏற்குமாறு ஈவித்து குறைத்துக் கொள்க. சிவன் எல்லாம் அறிவித்தும் அறிந்தும் நிற்பன் என்பதை பொருட்கள் ஓதியதனை. பொருட்கள் ஓதியதை செய்யணும், ஓமையினையும் சொல்லணும். ஓமை என்பது என்னது? கருவிகள் என்ன செய்யும்? தன்னை அறியாது, தலைவனையும் அறியாது. அப்ப தன்னையும் தலைவனையும் அறிவிப்பது எது? சிவம் தான். கருவிகளையும் அறிவித்து கருவிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அதன் தலைவனாகி ஆன்மாவை யார் அறிவிக்கணும்? பெருமான் தான் அறிவிக்கணும். கருவியும் அவன் தான் அறிவிக்கணும், ஆன்மாவையும் தான் அறிவிக்கணும், தன்னையும் அவன் தான் அறிவிக்கணும். ஆன்மை எதையும் அறியாது, ஆன்மா எதையும் அறியாது. திரோதான சக்தியின் இயல்பை உபசாரத்தின் சிவன் மேல் ஏற்றி கூறியவாறு இங்கே சிவன் எல்லாத்தையும் அறிவித்து அறிவிக்கும்னு சொல்றமா இல்லையா? சிவம்னு சொல்ற இடத்துல திரோதான சக்தி வச்சு, ஏன்னா அறிவித்து அறிவிப்பதெல்லாம் இது திரோதான சக்தி. சிவம்னு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை என்ன செய்யணும்? திரோதான சக்தின்னு பொருள் செஞ்சுக்கணும்.
அறிதரும் சிவன் முடிவின்கண் உண்மை அறிவை தரக்கொடவனாகிய சிவன். அறிதரும் சிவனை எல்லாம் அறிவித்தும் அறிவித்தும் நிற்பன் இருக்க பாட்டில் அந்த அறிதரும் சிவன் என்பது முடிவின்கண் என்னது புத்தி நிலையில அந்த சிவம் புத்தி நிலையில உண்மை அறிவை தரக்கடவனாகிய சிவன் சிவஞானத்தை தரக்கூடிய பெருமான் முத்தி நிலையில. இப்ப பாசஞானம் பசுஞானம் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு துணை செய்கிற அந்த திருவருள் தான் முத்தியில பதிஞானத்தையும் கொடுப்பான். அப்போ பாசஞானமா இருந்தாலும் சரி, பசுஞானமா இருந்தாலும் சரி, அதிஞானமா இருந்தாலும் சரி, எல்லாம் யார் கொடுக்கணும்? அவன் தான் கொடுக்கணும். எதுவே அங்கே தரக்கடவனாகிய சிவன் அரி முதலையை தொழில் பெயர். அரி முதல்நிலை தொழில். அரி என்று இருக்கிறாங்க. அறிதல். அறிதல் என்பது தொழில் முதல்நிலை பெயர். அது இலக்கணம். அறிதலாகிய தொழில். அறிதலாகிய தொழில் என்பது இலக்கணம். சரி. இச்செய்யுள் முதல் நூல் 5ஆம் சூத்திரத்தை போல இரு கூற்றை தருமாறு கண்டுகொண்ட. முதல் நூல் பாயது அங்க முதல் விளம்பிய உள்ளத்து நெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியா. அது ஒண்ணு. அங்க அவை போல தாம் தம்முள் தம்பியருள் காண்டம் கண்ட பசாசத்தில் என்பது ரெண்டு அதிகாரம். அதே மாதிரி இங்க புலனால் பொறிகரணம் எல்லாம் புலனறிந்து ஆன்மாவை அறிதலா என்பது ஒண்ணு. அறிதலின் சிவனை எல்லாம் அறிந்தும் அறிவித்தும் நிற்பது என்பது 2. சரியா? அது போலவே இதுலையும் 2. கருவிகள் தன்னை அறியாது தன் தலைவனை அறியாது. இது முதல் கூறு. அதுபோல ஆன்மா தன்னையும் அறியாது தன் தலைவனாகிய சிவத்தையும் அறியாது என்பது 2வது கூறு. அங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான். ரெண்டும் ஒண்ணுதான். இங்கே 2ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டார். முதல் அதிகாரத்துக்கு சொல்லலையே, முதல் நூலையே சொல்லிட்டார். ரொம்ப விரிவா அதை விளக்க வேண்டான்னு நேரா 2வது அதிகாரத்துக்கு போயிட்டார். முதல் அதிகாரத்தை என்ன செய்யல? விளக்கல. இது சொல்ல வருவது ஆன்மா தன்னை அறியாது தன் தலைவனை அறியாது. சரி பாருங்க. இப்போ இதுல அறிதற்கு கண்மமே அமையும், மாயேயமே அமையும், ஆன்மாவே அமையும். அறிதல் தொழில் செய்யணும்னு சொன்னா அதற்கு என்ன போதும்? வினையே போதும். அறிதல் தொழிலுக்கு ஒண்ணு கண்மமே அமையும். ரெண்டு ஆன்மாவே அமையும். மூணு மாயேயமே அமையும். ஆசீவ ரெண்டு நீமாந்தகர் மூணு ஆர்க்கியம். சாங்கியம். அறிதற்கு கண்மமே அமையும், ஆன்மாவே அமையும், மாயேயமே அமையும் என்னும் ஆசீவகர், மீமாந்தகர், சாங்கியர் ஆகியோரை மறுத்து எழுந்தது தொழிலுக்கு. ஆன்மாவே அமையும். கண்மம் தான் ஆன்மாவை செலுத்துது.
அப்படிங்கிறது யாரு? ஆசீவகர். ஆசீவகர் யாரு? சமணர்ல ஒரு கூறு. வினைக்கு தக்கவாறு ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும், வினையே போதும் அப்படின்னு சொல்றவங்க யாரு? ஆசீவகர். இல்ல ஆன்மா செலுத்தவே இதெல்லாம் நடக்குது, இறைவன் வேண்டாம், இறைவன் வேண்டாம், ஆன்மாவே போதும் அப்படின்னு சொல்றவங்க மீமாஞ்சகர். மீமாஞ்சகர் கடவுள் வழிபாளர், வேதத்தை ஏற்றுக்கிறவங்க, வேதத்தை ஏற்றுக்கொள்வாங்க, கடவுளை வருவாங்க. எனவே ஆன்மாவே அமையும் என்பது மீமாஞ்சகருடைய கருத்து. அடுத்தது மாயையுமே போதும், கருவி கரணமே போதும். பின்னாடி எனவே மாயையுமே அமையும் என்பது சாங்கியர் கருத்து. இந்த 3 பேரும் 3 கருத்தை சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்? அறிதற்கு என்ன வேணும்? நாம என்ன சொல்றோம்? கருவியும் வேணும், ஆன்மாவும் வேணும், இறைவனும் வேணும். இறைவன் செலுத்த ஆன்மா கருவிகளின் வழியாக அறியும். இறைவன் செலுத்த ஆன்மா கருவிகள் வழியாக அறியும். அதற்கு வினை வேணும். மாயையுமே அமையும்னா மாயையே வேணும், இது மட்டும் போதாது. ஆன்மாவே போதுமான ஆன்மா வேணும், இது போதாது. கண்மமே போதுமான கண்மம் மட்டும் போதாது, கண்மமும் வேணும், ஆன்மாவும் வேணும், கருவிகளும் வேணும். இந்த 3ஐயும் செலுத்தத்துக்கு இறைவன் வேணும். இது போது, இது போது, இது போதும் ஒன்றா சொல்றாங்க. இதெல்லாம் பத்தாதியா? ஆனா இது வேண்டாம்னு சொல்லலை, இது எல்லாம் வேணும், எல்லாமே வேணும். ஆனா என்ன வேணும்? இதோட இறைவன் திருவருள் செலுத்த இது எல்லாம் இயங்கும், எல்லாமே இயங்கும். அதான் 3 பாட்டு, 232, 33, 34. சரி, இறைவன் 233 2வது அதிகாரம் பார்த்தீங்க. 32 இறைவனே அறிவிப்பானான் ஈண்டு அறிவு எவருக்கும் ஒக்கும், குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மமேல் கோமான் வேண்டா, முறைதல் சேர்த்து பாரும் முழுதிகൾക്ക് இரவியும் போல் அரைதல் தத்தம் கண்மத்து அலைவனுக்கு அழிப்பனாதி. அவன் சொல்றது இருக்கு, அதுக்கு மறுப்பு இருக்கு. முதல் 2 வரி அவனோட கருத்து, அதுக்கு மறுப்பு நம்ம சொல்றோம். இறைவனே அறிவிப்பானானே, இறைவனே அறிவிப்பானானே, இறைவனே உணர்த்துவனாயில், எல்லா ஆன்மாவுக்கும் இறைவன் தான் உணர்த்துவான்னு சொன்னான். ஈண்ட அறிவு எவருக்கும் ஒக்கும், அறிவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? இருக்கா? இந்த அப்புறம் எப்படிங்க அவர் உணர்த்துறாருன்னு சொல்றீங்க? இதான் கேள்வி. இறைவனே அறிவிப்பானானே ஈண்டு அறிவு எவருக்கும் ஒக்கும், ஈண்ட அறிவுகள் யாவர்க்கும் ஒரு வெற்றியவாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? அப்போ ஏன் அப்படி இருக்கு? தத்தம் கண்மமேல் குறைவு அதிகங்கள், தத்தம் கண்மமேல் அவரவர் செஞ்ச வினைக்கு தக்கவாறு அறிவு கூட குறைச்சிருக்கு. அதிகமா இருக்குதுன்னா அவர் ஏதோ நல்ல வினை செஞ்சிருக்கிறாரு, அது நல்லா விளங்குது. சரியா? அவருக்கு விளங்கலன்னா அவருக்கு வினை மோசமா செஞ்சிருக்கிறாரு, அதனால அவருக்கு விளங்கல. குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மமேல் கோமான் வேண்டாம். அப்ப இறைவன் இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், நம்ம பேங்க் போறோம், பேங்க்கு போறோம், பாஸ்புக்ல 5 lakhs ஒன்லி அப்படின்னு செக் புக்ல ஒரு லீஃப் எழுதி கொடுத்த உடனே கேஷியர் என்ன செய்யறாரு? பார்த்துட்டு 5 லட்சத்தை எடுத்துட்டு ரொம்ப நன்றிங்க, 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுமா? அப்புறம் அவர் என்ன போய் கொடுக்குறது? என் அக்கௌண்ட்ல இருக்குது, நீ கொடுக்குற, உனக்கு அணையா நன்றி வேண்டி கிடக்குது. நான் தானா வச்சிருக்கிறேன், நான் ஏற்கனவே டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறேன், என் அக்கௌண்ட்ல இருந்து நீ எடுத்து கொடுக்குறேன், எனக்காவது கேஷியருக்கு தேங்க்ஸ், ஆஹா பெரிய உதவி செஞ்சீங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறோமா? சொல்லியிருக்கிறோமா? இல்லை அதே மாதிரி பெருமான் நீ புண்ணியம் செஞ்சிருக்கிற, அப்பா இதை வச்சுக்கோ, நீ பாவம் செஞ்சுக்கிற, இதா வச்சுக்கோன்னு பெருமான் கொடுக்குறாரு. அவரு நீ செய்யறாரு,
நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கதான் அவர் கொடுக்குறாரு. அவர் அங்க அவருக்கு என்ன வேலை இருக்காங்க? அவரு பேங்க்ல உட்கார்ந்து இருக்கிற கேஷியர் மாதிரி தான். என்ன செஞ்சு வச்சுக்கோ அதை கொடுக்கறது, செஞ்சதை கொடுக்கறதுக்கு அவர் என்ன இறைவன்? ஆமா, கரெக்டா தான் இருக்கு கேள்வி. நாம செஞ்சதை தானே அவர் கொடுக்குறாரு. அப்புறம் அவருக்கு என்ன முதன்மை இருக்கிறது? அவன் செஞ்சதை கொடுத்தாலும் எதை எந்த நேரத்தில் எப்போ எந்த நேரத்தில் அதாவது இது இந்த பாட்டுக்கு வெளியே போயிடுவோம். இந்த பாட்டுக்கு வெளியே, இந்த பாட்டுல அது இல்லை. பாட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா செய்த வினையை ஊட்டினாலும் எதை ஊட்டணும், எப்படி ஊட்டணும், எதை முன்னாடி ஊட்டணும், எதை பின்னாடி ஊட்டணும், எது வரைக்கும் ஊட்டணும் அவர் எப்படி பார்க்கறாருன்னா, அவனை திருத்தினா போதும்னு பார்க்கறாரு. நீ செஞ்சதையெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா நம்ம கதை அந்தோ 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 போச்சு, முடிஞ்சிருக்கு. ராவணன் கொஞ்சம் வேகமா ஊன கதையாயிரு. நம்ம செஞ்சதானே, நீ செஞ்சதா புரி தம்பி அப்படின்னு கொடுத்தா ஏன் கதை வேண்டியதுதான். அவளை செஞ்சு வச்சிருக்கணும். அவர் என்ன செய்யறாரு? வேண்டாம் வேண்டாம், அவ்வளவெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த குடிச்சுக்கோ அப்படியே எப்படி கொடுக்குறாராம், அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறாரு. திருந்தீருவியா திருந்தீருவியா திருந்தினா டப்புனு எடுத்துறாரு. அழுத்துற கையை எப்படி அழுத்துறாரு? அப்படியே வெள்ள அப்படியே பார்த்து 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 1% அழுத்து போதே திருந்திட்டா தப்பிச்சுக்கலாம். இன்னும் இன்னொரு பர்சன்ட் அழுத்து, இன்னொரு பர்சன்ட் அழுத்து எடுத்து 100% அருகில் முடிக்க மாட்டாரு. ஊனா முடிஞ்சு வச்சுக்காரு. அப்ப என்ன செய்யறாரு? திருந்துற வரைக்கும் நாம யாரா இருக்கிறோம்? மிண்டுகின்றேனே விடுதி கட்டினார். மிண்டுதல் என்னது? பாக்கலையா, நீ பண்றத பண்ணு, நான் திருந்திடுவேனா நான் பாக்குறேன் அப்படின்னு என்ன செய்யற? அவனுக்கே நம்ம என்ன பண்றோம்? சேலஞ்ச் பண்றோம். அப்புறம் ஊன வேண்டியதான் வச்சு வேற என்ன பண்றது? வேற வழி இல்லை. அப்போ அந்த வினையை ஊட்டுகிற போது கூட பார்த்து ஊட்டான். அவன் நோக்கம் திருத்துவது மட்டும்தான் நோக்கம். இல்லைன்னா நாம செஞ்சதையெல்லாம் என்னது இன்னொரு அடுக்கிய விரல் எடுத்து கணக்கு பார்த்தா என்ன ஆகுது? போன பிறப்பு இந்த பிறப்புல செஞ்சதை பார்த்தாவே அழகுதா இல்லையா? இத்தனை செஞ்சு வச்சிருக்கிறேன். அடுத்த முன்னாடி பிறப்பெல்லாம் தெரியல. இந்த பிறப்புடையே எத்தனது புழுவுக்கும் எனக்கும் ஒரே புழுவுக்கு எனக்கு இருக்கிற பொல்லாங்கு இல்லை. எனக்கு அவ்வளவு பொல்லாங்கு இருக்கு. அப்படியே என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு பட்டியல் போட்டா எல்லாம் இருக்கு. அடுக்காறு அவா வெகுடி இன்னாச்சு 4 இழுக்கா என்பது அவன். அடுக்காறு அவா வெகுடி இன்னாச்சு எது இல்லை, எல்லாம் இருக்கு. எதை ஒன்று இல்லாதது ஒன்றும் இல்லை. யாது ஒன்றும் நமக்கு உண்டாக எல்லாம் எங்கிடம் உள்ளது. ஒண்ணு மிச்சம் கிடையாது. இந்த ஆமைன்னு ஒரு பட்டியல் போற யாரு? வள்ளுவர். எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆமை என்ன ஆமை? கல்லாமை, எல்லா ஆமை இருக்கு. பெரிய பட்டியலே சொல்றாரு ஆமையை பற்றி. புரியுதுங்களா? அந்த ஆமை பூரா நமக்கு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீ என்னையா நான் செஞ்சதை கொடுக்கறதுக்கு நீ யாரியா அப்படின்னு இப்படின்னு கேட்டுட்டு வச்சுக்க போச்சுக்கல. வாயா இருக்குதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டுருவோம். புரியுதுங்களா? கருணையோடு நமக்கு கூட்டி கொண்டு இருக்கிறார். கருணையோடு நமக்கு கூட்டி கொண்டு இருக்கிறார். எனவே இங்கே குறைவு அதிகங்கள் தத்தம் கண்ணமேல் கோமான் வேண்டாம், வேறு ஒரு இறைவன் வேண்டாவாம். ஆகலின் முரவி கட்டி இரவையும் பங்கயத்தின் அலட்சிக்கு பங்கமே அன்றி இரவியும். தாமரை மலரணும்னா சூரியன் வரணும், தாமரை மலரணும்னா சூரியன் வரணும். அது போல முரவிகற்கு இரவையும் முறைதரு செயற்கு பாரும்போல் ஒரு அரசன் போல எதுங்க முறைதரு செயற்கு பாரும்போல் உழுது எரு பெய்தல் வித்தல் கட்டல் நீர் காத்தல் காத்தலாகிய முறையால் தரப்படும் செயல்களுக்கு பயன் அச்செயல்களை அன்றி
விளை நிலமுதலாகிய காரணம் போல, அதாவது முன்னாடியே பார்ப்போம், முதல் நூற்பாடே இது வரும். ஒரு உழவன் எவ்வளவு முயற்சி செய்கிறானோ அந்த முயற்சிக்கு தக்கவாறு பயன் எது கொடுக்கும்? நிலம் கொடுக்கும். இல்லைங்களா? நிலம் எப்படி கொடுக்கும்? முயற்சிக்கு தக்கவாறு கொடுக்கும். நல்லா கொஞ்சம் சிரமப்பட்டானா அவன் முயற்சிக்கு தக்கவாறு பயன் கொடுக்கும். சும்மா போட்டான கருத்தை. அப்போ அந்த ஒரு உழவன் அதை சுத்தம் பண்றது, ஏர் விடுவது, அதை முன்னாடி சுத்தியும் ஃபென்சிங் பண்றது, அப்புறம் தண்ணி விடுறது, அதை விளைநிலத்துக்கு உண்டான எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறானோ அந்த அளவுக்கு அந்த நிலம் என்ன செய்யும்? பயன் கொடுக்கும். அது போல நாம் செய்கிற முயற்சிக்கு தக்கவாறு பயனை யார் கொடுப்பா? பெருமான் கொடுப்பா. அப்போ நாம முயற்சி பண்றோமே நிலம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது போல இறைவன் இல்லாம என்ன வர்றது? பயன் வர. அந்த முயற்சியை தன் வாங்கி கொண்டு பயன் எது தருகிறது? நிலம் தருகிறது. அது போல நம்முடைய முயற்சியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தக்கவாறு பயன் யார் கொடுப்பா? பெருமான் கொடுப்பான். பெருமான் கொடுப்பான். அதான் இங்க சொல்றாரு. எனவே இங்கே முறைதரு செயற்கு பாரும்போல் அரைதரு தத்தம் கண்மத்து அளவிலுக்கு அளிப்பனாகி சொல்லுகின்ற கண்மங்கள் கண்ம பக்குவத்திற்கு ஈடாக பலனை தருவன் வேறாய் இறைவன் என்க, வேறோர் இறைவன் என்க. எதற்கு வேறாய்? இந்த ஆன்மாவுக்கு வேற, கண்மத்துக்கு வேற. கண்மமே அமையும் சொன்னாங்களா இல்லையா? கண்மம் என்பது முயற்சி. முயற்சியே போதுன்னு சொன்னா ஒரு உலகம் நிலம் இல்லாம முயற்சி செஞ்சானே என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லை. அதுபோல இந்த முயற்சி என்பதை வாங்கி கொடுப்பதற்கு ஒரு நிலம் தேவைப்படும். அதுபோல இந்த கண்மத்தை வாங்கி, ஆன்மா செய்ய கண்மத்தை வாங்கி அதற்கு பயன் கொடுப்பதற்கு யார் வேணும்? பெருமான் வேண்டும். சரியா? இது நீங்க ஏற்கனவே முதல் நூற்பால சித்தியார்ல முதல் நூற்பால இது நாம படிச்சிருக்கோம். இதே செய்தியை படிச்சிருக்கோம். எத்தனாவது பாட்டு சொல்லு பாருங்க. படிச்ச பாரு ஞாபகம் இருக்கா? எங்க இருக்கு? முதல் நூற்பால இருக்கு. அதை நீங்க சொல்லிட்டீங்க. 107வது பாட்டு என்ன பாட்டு? சரி, 2வது நூற்பா. மன்னிக்கணும், நான் முதல் நூற்பான்னு சொன்னேன். 107 என்னது? செயல்களை பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டாம் இங்கு என்று. செயல்களே பலத்தை செய்யும் இங்கு தெய்வம் வேண்டா எண்ணில் முழுவதும் வழியும் வயலிடும் தலையும் பின்னும் பிறவையும் அதுவும் போல இருக்கா இல்லையா? 107 108 இதே செய்தி தான். அங்க கண்மத்தை சொல்றாரு. இங்க கண்மம் போதாது, இறைவன் வேண்டும் சொல்றாரு. செய்தி அதுதான். இதுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு நம்பர் மட்டும் வச்சுங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி, பொழிப்புரை பாருங்க. அறிவித்தல் பொருட்டு இறைவன் வேண்டப்படும் என கொள்வார்க்கும் அறிவுகள் ஒரு பெற்றியதாய் அன்றி ஏற்றத்தாழ்வுகளாய் நிகழ்ந்தற்கு காரணம் கண்மம் என கொள்ள வேண்டும் வேண்டுதலில் அதுவே அமையும். வேறு ஓர் அறிவிப்பானை கோடல் மிகையாம் என்னின் அற்றன்று மங்கையத்தினது அலட்சிக்கு மங்கையனே அன்றி இரவியும் உழவு முதலிய செயல்களுக்கு பயன்களுக்கு அச்செயல்களே அன்றி விளைநிலமும் காரணமாதல் காண்டாம் அன்றே. அது அவை போல கண்ம பக்குவங்கள் ஆதலும் பயன் தருதலும் வேறோர் இறையை அன்றி அமையாது ஆகலின் மிகையாமாதல் என்னுடையது என்பதாம். அப்போ சூரியனுக்கு, அதாவது தாமரைக்கு சூரியனும் முயற்சிக்கு நிலமும் போல கண்மத்திற்கு யார் வேணும்? இறைவன் வேண்டும். சரியா?
குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மம் என காரணத்தை காரியமாக உபசரித்தார். காரணத்தை காரியமாக உபசரித்தார். குறைவு அதிகங்கள் ஆகுபயராய் சொல்லிட்டாரு. காரணத்தை காரியமா சொல்லிட்டாரு. அறிவு அறிவு குறைவு அதிகம். அறிவு குறைவு ஆவதற்கு காரணம் எது? கண்மம். கண்மத்தை கண்மம் தான் காரணம். இங்க எதை சொல்ற? காரியத்தை சொல்ற. காரியத்தை காரணமாக உபசரித்தார். ஆகுபெயராய் செயல் என்பது ஆகுபெயராய் வினையை குறித்து நிற்கிறது. செயல் என்பது ஆகுபெயராய் எதை குறிக்குது? வினையை குறித்து நிற்கிறது. முறைதரு செயல் உழுதல், ஏற்பெய்தல், வித்தல், கட்டல், நீர் கால்வழி வாத்தல், காத்தல் என்று இம்முறைமையால் தரப்படும் செயல்கள். இங்க ஒரு விவசாயி செய்யற வேலை முறைதல் செயல் இருக்கு இல்லையா? முறையா செய்யற வேலை. ஒரு நிலத்தை வரிசை எடுத்து முதல்ல பண்படுத்தி நீர் விட்டு எல்லாம் சுத்தியும் அதை பாதுகாப்பு செய்து விதைத்து இதெல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒரு வரிசையா செய்யறானாலே ஒரு விவசாயி. அது போல முறைதல் செயல் என்பது. அற்றே கண்மத்தோடு கூடிய உயிரே அதற்கு காரணமாக அமையும். வேறு ஓர் இறை எற்றுக்கு என்பாரை நோக்கி எடுத்தது வருது. அடுத்தது யாரு? மீமாஞ்சகன். அவங்க கண்மம் மட்டும் போதாது, கண்மத்தோடு கூடிய உயிரே போதும். இங்க கண்மமே போதும்னு சொல்றவங்க ஆசிரியர். இவங்க என்ன சொல்றாங்க? மீமாஞ்சகர் கண்மமும் வேணும், ஆன்மாவும் வேணும். சரிங்களா? மீமாஞ்சகர் ரெண்டும் வேணும். ரெண்டும் வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? மீமாஞ்சகர். இங்க இருக்கிற பின்னாடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இதுக்கு நேரம் அங்கே எழுதி வச்சுக்கலாம். மீமாஞ்சகர் கருத்து. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் அறிந்தவை மறத்தலாலும் அறிவிக்கு அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் அன்றா அறிவிக்கு அறிவன் என்றே. ஆன்மா போதும்னு சொல்றியா? ஆன்மா லட்சணத்தை பாரு, ஆன்மா லட்சணத்தை பாருன்னு இந்த பாட்டு சொல்றாரு. என்னது? அறிந்திடும் ஆன்மா. அறிந்திடும் ஆன்மா அறியப்பட்டு வரும் அவ்வுயிர் ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் ஒன்றை ஒன்றினால் அறிதல். ஒவ்வொரு விடயத்தை ஒவ்வொரு இந்திரியத்தால் அறிதலானும். ஆன்மா அறியும். எப்படி அறியும்? ஒன்ன அறியும், ஒன்றால் தான் அறியும். கேட்கணும்னா காது ஒழுங்கா வேலை செய்யும், பார்க்கணும்னா கண்ணு ஒழுங்கா வேலை செய்யும். கண்ணு ஒழுங்கா வேலை செய்யலன்னா பார்க்காது. காது ஒழுங்கா வேலை செய்யலன்னா கேட்க. நான் என்ன சொன்னீங்கன்னு சரியா காதுல உழுவுறீங்க. அப்போ இந்த 5 ஒழுங்கா வேலை செய்யணும். 5 ஒழுங்கா வேலை செய்யணும். 1 வேலை செய்யறதுனால அந்த விடையும் அவுட். செவி திமிர் வந்து யார் சொல்றா? செவி திமிர் வந்து. செவிக்கு என்னையா திமிர்? கேட்க மாட்டோம். நீ என்ன சொல்றது? நாராயண கேட்கறது என்ன தெரியுமா? காது கே காது. காது ஒரு இன்சில் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கே காது, அவ்வளவுதான். செவி திமிர் வந்து. செவி திமிர் வந்து. எனவே ஒன்றை அறியும், ஒன்றினால் அறியும். ஒன்றை தான் அறியும். ஒரே நேரத்தில் 5 பேர் வந்து சொன்னா எதுக்கு எல்லாம் நெய்க்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, இது என்ன சொல்றதுன்னு கேட்டு வரேன், அப்புறமா அதுக்கு வரேன் அப்படின்னு ஒவ்வொன்றா தான் பார்க்கணும் இல்லையா? ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும். சரி, அப்படிதான் அறிஞ்சாச்சு, கேட்டாச்சு, பார்த்தாச்சு. கேட்டாச்சு, பார்த்தாச்சு. அறிந்தவை மறத்தலாம். அறிஞ்சது கஷ்டம். ஒட்டுக்கா சொன்னா கேட்க மாட்டேன். எல்லாம் மெதுவா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. எங்க சொல்லு? அறிந்தவை மறத்தலாம். அறியப்பட்டவற்றை மீள மறத்தலாம். ஒரு தடவை இருக்காது, மேல மேல மறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். மேல மறத்தலாம். அப்புறம் அறிவிக்க அறிதலாம். ஒருவன் உணர்த்த உணரலாம். ஒருவன் உணர்த்த மீண்டும் என்ன செய்யணும்? திருப்பி அறிவிக்கணும். ஒரு தடவை அறிவிச்சாச்சு, மறந்து போச்சு. மீள அறிவிக்கணும்னா அதான் புத்தகத்துல
இருக்கு இல்லையா? முதல்ல சொன்ன புரியல, பாடத்தை கேட்டாச்சு, கேட்ட பாடம் தான் படிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு சொன்னீங்க தான் இருக்குதான் மறந்துச்சு. சொன்னது என்னாச்சு? மறந்து போச்சு. அப்போ என்னது? அறிந்தவை மறத்தலாம். அப்புறம் அறிந்ததும் தன்னையும் தான் அறியாமையாம். இவ்வாறு அறிவிக்கின்ற தன்னையும் தான் அறியாமையாம். இப்படி இருந்தோம் நான் யார் என்பதை இது அறிவதில்லை. நான் யாரு? அதுதான் இலக்கணம். ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து அறியும். ஏன் மறந்துட்டேன் சார்? நீங்க தானே சொன்னீங்க. அதான் அப்படிதாங்க. அட்லீஸ்ட் அதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? என்னது நீங்க லட்சணம் எவ்வளவுதான் அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சுக்கலாம்? நாம என்னங்க பண்ண முடியும்? அவ்வளவுதாங்க. அப்படிதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். தன்னையும் அறியாது, தன்னையும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையான். அறிந்த தன்னையும் தான் அறியாமையான். தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம். எனவே தானே அறியும் முதல்வன் போல சுதந்திர அறிவின்றி அறிவிக்க அறிபவன் அன்றே. அறிவிக்க அறியும் தன்மையும் தன்மைத்து என்க. அப்போ ஆன்மா எப்பொழுதும் அறிவிக்கதான் அறியும். பெத்தத்தில் இல்லைங்க, முத்திகளையும் அறிவிக்கதான் அறியும். அப்புறம் இவனே போதுன்னு சொல்றீங்க, அங்கே இவனை கூட்டிட்டு போய் கொஞ்சம் பாருங்க. இவனே அங்கே அவனே அறவர அவனை கூட்டிட்டு போய் என்னவே பண்றது எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. நாங்க ரெண்டு பேரும் போய் குருடும் குருட்டாட்டம் ஆட வேண்டியதுதான். ஏன்? கண்மத்துக்கு அறிவு கிடையாது, கண்மத்துக்கு அறிவே. அப்ப இவங்க அட ஏங்க அவன் சொன்னாலும் திரும்ப சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் எங்கேயா வினையை நுகர்றது? நுகர முடியாது, நுகர முடியாது. எனவே என்னது? ஆன்மா இலக்கணம் இதுதான். என்ன அறியும்? ஒன்றை அறியும், ஒன்றாய் அறியும், மறந்து அறியும், அறிவிக்க அறியும். நானே அறிகிற சுதந்திரம் இதுக்கு எப்பவும் கிடையாது, எப்பவும் கிடையாது. எனவே வினையை அனுபவிப்பதற்கு வினையோடு கூடிய ஆன்மா ஒன்றே போதும் என்பது பொருந்தாது. வினையோடு கூடிய ஆன்மா போதும்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? ஆன்மா போதும் வினை போதும்னா நாம போய் சூஸ் பண்ணுவோமா? நம்ம வினைய பண்ணுவோமா? போகவே மாட்டேங்குது. சரி, இந்த 4 ஏதுக்களால் அறிவு நிகழ்ச்சிக்கு பொறிப்புடன் முதலையற்றோடு ஒப்ப வேறு காரணத்தை அவாய் நிற்பதென்று உயிர் தானே அறியவற்று அன்று. 4 ஏது சொல்றாரு. என்னது பாட்டுல? ஒன்றை ஒன்று அறிதலானும், அறிந்தவை மறத்தலானும், அறிவிக்க அறிதலானும், தன்னையும் தான் அறியாமையாம். தன்னையும் தான் அறியாமையாம். எனவே இந்த 4 காரணத்தினால கண்மத்தோடு கூடிய ஆன்மாவே போதும் என்பது பொருந்தாது என்பது பொழித்துறை பாருங்க. இந்நான்கு ஏதுக்களானும் அறிவு நிகழ்ச்சிக்கு பொறிபுலன் முதலியவற்றோடு ஒப்ப வேறு காரணத்தை அவாய் நிற்பதன்றி உயிர் தானே அறிவற்று அன்று என்பதாம். ஒன்றை ஒன்றினால் அறிதலாடே அதன் இயல்பு என்பாரை நோக்கி அறிந்தவை மறத்தலாம் என்றும். ஒன்றை ஒன்றினா அறியது அதுக்கு இயல்புங்க. சில பேர் என்ன சொல்றான்? ஒன்னொன்னா அறிவுங்க. அதனால என்ன குறை வந்துருச்சு? ஒன்னொன்னா அறிஞ்சு அதனால அது ஆன்மா போதும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுவும் ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொன்னா. சரியா? அறிஞ்சிட்டு இல்ல அப்புறம் ஏன் மறக்கல? ஒன்னா அறிஞ்சா பரவாயில்ல, சரி விட்டுருவோம். சரிங்க, சொல்லு பாக்கலாம். ஒன்னா சரி சொல்லு பாக்கலாம். போனா மறந்து போச்சு. அப்புறம் நீ என்னது அறிஞ்ச? அப்போ அறிந்ததையும் எப்படி அறியறது? ஒழுங்கு அறியறது. ஒழுங்கா அறிஞ்சாலும் மறந்தோம். அறியும் போது ஒழுங்கா தான் அறிஞ்சாலும் நல்லா புரிஞ்சிருச்சுங்க. சூப்பர் பா, இன்னைக்குதான் எனக்கு பாடமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் கேட்டாச்சு நல்லா தாங்க புரிஞ்சிருச்சு சொல்லிட்டு இருந்தா எழுதி கூட வச்சிருக்கிறேன். ஒண்ணுக்கு பார்த்தா இப்ப பார்த்தா புரிய மாட்டேங்குது.
என்னாச்சு? அறிந்தவை அதான் பாருங்க, அறிந்தவை மக்களால் அறிந்ததை பின் அறிய வேண்டாமையானும் மறக்கலாயிற்று என்பாரை நோக்கி. அதான் அறிஞ்சாச்சு இல்லைங்க, அப்புறம் அதை மறந்தா என்ன தப்பு? அது தெரிஞ்சாச்சு, இனி மறந்தா என்ன இருந்தாங்க அறிந்தாச்சு இல்ல, இனி மறந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சொல்ற என்னது? அறிந்ததனை பின் அறிய வேண்டாமையான், அறிந்ததனை மீண்டும் அறிய வேண்டாமையான் என்னது? மறக்கலாயிற்று. அதனால மறந்து போச்சு. ஏன் மறந்ததுன்னா அறிஞ்சதை திருப்பி அறிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை அறிஞ்சாச்சு இல்லை, அதனால மறந்துச்சு என்று சொன்னீங்கன்னா அப்படி சொல்பவரை நோக்கி மீள அறிவிக்க அதுதான். அப்ப அறிய வேண்டியதுன்னா ரெண்டாவது புரிஞ்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப ரெண்டாவது நீங்க எதுக்கு ஞாபகம் வருது இல்லையா? அப்ப மீள அறிவித்தா உனக்கு எது செய்யக்கூடாது? அறியக்கூடாது. அப்ப ரெண்டாவது அறிவிச்சா திருப்பி அறிவிக்கிறேன். அப்ப இந்த அறிதலாலும் என்றும் எவ்வாற்றானும் அறிதலின் கிரிபில்லை என்று என்பாரை நோக்கி அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமை. இத்தனை சரியா? நீங்க அட்லீஸ்ட் உன்னையாவது அறிஞ்சிருக்கிறியா அப்படின்னா தன்னையே அறிவதில்லை என்பாரை நோக்கி அறியாமையானும் என்று கூறினார். இதானே சாங்கியர் மதம் பரிகரித்து முதற் கூற்றை வலியுறுத்தியவாறும் ஆயிற்று. சாங்கியர மறுத்து என்ன செய்யற? முதல் கூற்று என்னது? கருவிகள் தன்னை அறியாது தன் தலைவனையே அறியாதுன்னு சொன்னார் இல்லையா? அது சாங்கியர் மறுப்பு. அதையும் கூடவே இங்க மறுத்துட்டார். சாங்கியரை மறுத்த மாதிரி ஆச்சு, முதல் கூற்றையும் வலியுறுத்தி ஆயிற்று. எனவே ஆயிற்று விதந்து கூறாது ஒன்றை ஒன்றினால் என பொதுப்பட கூறியதும் இதன் பொருட்டு. ரொம்ப விரித்து சொல்லாம ஒன்றை ஒன்றினால் சுருக்கமா சொல்லிட்டார். அற்றல் வீண்டு ஒன்றினால் எனப்பட்ட மாயேயமே அதற்கு அமையும் இறைவன் என்று என்பாரை நோக்கி எழுந்தது மாயேயமே போதும் அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த பாட சொல்ற முதல் அதிகாரம் இதுக்குள்ளே அடங்கியது, அது விரிக்கல, தனியா வைக்கல.